அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கண்ணியமிக்க ரமலான் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ற தலைப்பிலே செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய வகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள், அதிலே எத்தகைய செயல்பாடுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா தொழுகையிலும் முதல் ரக்அத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? நீட்டி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது இரண்டாவது ரக்அத்தை விடவும் முதல் ரக்அத் எப்படி இருக்கும்? நீளமானதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா தொழுகைகளிலும் இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை முறையாக இருக்கிறது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூறாவை ஓதி முடித்ததும் மூச்சு விடக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? மௌனமாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு சூறா ஓதி முடிச்ச உடனே என்ன செய்வாங்க? கொஞ்சம் இடைவெளி விடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். பின்னர் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு கைகளையும் உயர்த்தி ருக்கூவிற்கு செல்லக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி ருக்கூ சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சொன்னவாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? ருக்கூவிற்கு செல்லுவார்கள். இந்த ருக்கூவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் இரு கைகளையும் உள்ளங்கைகளையும் முட்டுக்கால்களில் வைத்து காலை எப்படி வைத்து அந்த கைகளை எப்படி வைத்திருப்பார்கள்? நேராக மடங்காமல் வைத்திருப்பார்கள். முதுகும் தலையும் சரிசமமாக இருக்கும். நாம் பார்த்தால் ஒரு 7 எண் 7 என்ற அந்த விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ருக்கு இருக்கும். நேர்த்தியாக ருக்கு செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்வார்கள். இப்படி ருக்குவிலே இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பரிசுத்தமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மை மிக்கவன், பரிசுத்தமானவன் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சில நேரங்களில் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரையும் துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூவிலே ஓதியிருக்கிறார்கள். இன்னும் சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்பூஹும் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்து வர் ரூஹ் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவில் ஓதி வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை சொல்லி வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ருக்கூவினுடைய நேரம் எவ்வளவாக இருக்கும் என்று சொன்னால் 10 முறை தஸ்பீஹ் செய்யக்கூடிய நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலே இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். தஸ்பீஹ் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவது. இப்போ நம்ம 10 முறை சொன்னால் எவ்வளவு நேரம் அதில் அடங்குமோ அவ்வளவு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்யக்கூடிய நேரமாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி ருக்குவில் இருந்து எழுந்து நிற்பார்கள். அதாவது அதற்கு ருக்குவுக்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்று சொல்லி பல அறிவிப்புகள் இருக்கிறது. இந்த ருக்குவுக்கு பிறகு நிற்கக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று ருக்குவிலே எவ்வளவு நேரம் இருந்தார்களோ அதே அளவு எப்படி இருப்பாங்க? அந்த ருக்குவுக்கு பிறகு உள்ள அந்த நிலையிலும் இருப்பார்கள். 10 தஸ்பீஹினுடைய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.
இவ்வாறு நிற்கக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 3 முறைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்திருக்கிறார்கள். இது போக இன்னும் சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி வல் அர்த் வ மில்அ மா பைனஹுமா வ மில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத அஹ்லிஸ் ஸனா வல் மஜ்த் என்று சொல்லக்கூடிய துஆவை தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ருக்கூவினுடைய நிலையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிற்கு செல்லுவார்கள். தக்பீர் கூறியவாறு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்கூவிற்கு அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிற்கு செல்வார்கள். சஜ்தாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக தங்களுடைய முழங்கால்களை என்ன செய்வார்கள்? விரிப்பில் வைப்பார்கள், அதாவது தரையில் வைப்பார்கள். அதற்கு பிறகு தங்களுடைய கைகளை வைப்பார்கள். அதற்கு பிறகு தங்களுடைய மூக்கையும் நெற்றியையும் என்ன செய்வார்கள்? தரையில் வைப்பார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஜ்தாவாக சஜ்தா செல்லக்கூடிய முறையாக இருந்திருக்கிறது. இன்னும் சில ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக என்ன செய்வார்கள்? சஜ்தாவிற்கு செல்லும் பொழுது கையை முற்படுத்துவார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஜ்தா செல்லக்கூடிய நிலை இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் 7 உருவுக்கள் தரையில் படக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்வார்கள். அதாவது 2 உள்ளங்கைகள், மூக்கு, நெற்றி, அதே போன்று 2 முட்டுக்கால்கள், அதே போன்று கால்களுடைய கடைசி விரல்கள், இவைகள் அனைத்தும் தரையில் படக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? சஜ்தா செய்வார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது, செயல்முறையாக இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யக்கூடிய நேரத்தில் தங்களுடைய கைகளை என்ன செய்வார்கள்? விரித்து வைத்திருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களுடைய அக்குள் வெண்மை வெளியே தெரிகின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளை என்ன செய்வாங்க? விரித்து வைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஜ்தாவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதே போன்று சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று சொல்லக்கூடிய இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதே போன்று இது போன்ற இன்னும் பல திக்ர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஜ்தாக்களிலே கூறி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? சஜ்தாவிலே இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஜ்தாவிலே இருந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? எழுவார்கள். எழுந்து அமரக்கூடிய நிலையிலே தங்களுடைய இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நட்டு வைத்து தங்களுடைய 2 கைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தொடையின் மீது வைப்பார்கள். வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரக்கூடிய நிலை இதுதான். 2 சஜ்தாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே அமர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் நாம இந்த 2 சஜ்தாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமர்வை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும். இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திக்ருகளை செய்து வந்திருக்கிறார்கள், துஆக்களை ஓது வந்திருக்கிறார்கள். இந்த இருக்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை அந்த திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதே போன்று அது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி
வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி என்று சொல்லக்கூடிய இந்த துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜ்தாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் ஓதி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக காண கிடைக்கிறது. இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் என்ன செய்வார்கள், அதிலே அமர்ந்திருப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிற்கு செல்லுவார்கள். சஜ்தாவிலே முதல் சஜ்தாவிலே எவ்வாறு செய்தார்களோ அதே போன்று இந்த 2வது சஜ்தாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ரக்காத்திற்காக அல்லாஹு அக்பர் என்று சொல்லி மேலே எழுந்து நிற்பார்கள். இந்த 2வது ரக்காத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்த உடனே எந்த வித இடைவெளியும் இல்லாமல் உடனடியாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்திருக்கிறாங்க. முதல் ரக்காத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு சில இடைவெளி விட்டிருந்தார்கள். ஆனால் 2வது ரக்காத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொன்னால் உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி விடுவார்கள். அதற்கு பிறகு அடுத்த சூறாவை ஓதுவார்கள். இது போக முதல் ரக்காத்தில் எப்படி தொடர்ந்தார்களோ அந்த நிலையிலே என்ன செய்வார்கள், சஜ்தா வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அப்ப இந்த 2வது ரக்காத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ரக்காத் இறுதி ரக்காத்தாக இருக்கும் என்று சொன்னால், இப்போ ஃபஜ்ர் தொழுகையை எடுத்துக்கொண்டால் 2வது ரக்காத் தான் கடைசி ரக்காத் இல்லையா? அதே போல மற்ற 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையாக இருந்தால் அதுல இடையில 2வது ரக்காத்து வரும். ஓகேவா? இப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையில் 2வது ரக்காத்திலே அமர்வதாக இருந்தால் தங்களுடைய இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நட்டு வைத்து அதற்கு பிறகு 2 தொடைகளின் மீதும் என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளை வைத்து தங்களுடைய வலது கையை 53 அரபில் 53 போல் ஆக்கி தங்களுடைய சுட்டு விரலால் அசைக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். இதுதான் 2வது ரக்காத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஷ்ஷுதுடைய இருப்பு. சரியா? இதுல அந்த அத்தஹியாத்தினுடைய இருப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் ஓதுவார்கள். அதற்கு பிறகு ஷஹாதா சொல்லுவார்கள். அப்ப இந்த இரண்டுமே இந்த இடையிலே வரக்கூடிய முதலாவது சஜ்தாவில், அதாவது சஜ்தாவினுடைய அந்த இருப்பிலே, அதாவது அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே இதுவே போதுமானதாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நமக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் ஸலவாத்து சொல்வதில் எந்த தவறும் இல்லை. சரியா? இதை நாம கவனத்தில் கொள்ளணும். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது ரக்காத்திற்காக எழும்புவார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளை முதல் ரக்காத்தில் உயர்த்தியதை போன்று உயர்த்தி என்ன செய்வார்கள், தக்பீரை கட்டுவார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். 3வது ரக்காத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய ரக்காத்துகளை போன்றே நிறைவேற்றுவார்கள். இறுதி ரக்காத்துகள் கடைசி அத்திஹியாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு எவ்வாறு இருந்தது, எப்படி ரசூலுல்லாஹ் இருப்பாங்கன்னு சொன்னா, தங்களுடைய இடது காலை படுக்க வைத்து தரையில் அமர்ந்து வலது காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்டு வைப்பார்கள். இந்த நட்டு வைக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வலது காலினுடைய பெருவிரல் கிப்லா திசையை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். கிப்லா திசையை நோக்கி என்ன செய்யும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விரல்கள் இருக்கும். இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இடது கையை என்ன செய்வார்கள், அப்படியே என்ன செய்வார்கள், படுக்க வைத்துக் கொள்வார்கள். அப்படியே என்ன செய்வாங்க, நீட்டி வைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய வலது கையை அப்படியே படுக்க வைத்து தங்களுடைய ஆள்காட்டி விரலால் அசைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்திஹியாத்தை ஓத ஆரம்பிப்பார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் ஸலவாத்து சொல்வார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு வேண்டிய துஆக்களை செய்வார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டும் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் அதே போன்று கபருடைய வேதனைகளை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக செய்வார்கள். ஒரு தொழுகையினுடைய அத்தஹியாத்தினுடைய கடைசி அத்தஹியாத்தினுடைய இறுதியில் ஓதி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஓதி முடித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கமாக திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி தொழுகையை முடிப்பார்கள். அதற்கு பிறகு இடது பக்கம் தன்னுடைய தலையை திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிப்பார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் அதே போன்று வெட்ட வெளியில் எந்த திரையும் இல்லாத இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதாக இருந்தாலும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இடைவெளியில் தொழக்கூடிய பட்சத்தில் அம்பை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அம்பை என்ன செய்வார்கள், ஒரு தடுப்பாக பயன்படுத்தி கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பொதியை பொருட்கள் கொண்ட பொதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திரையாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் செய்ததோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் என்ன செய்கிறார்கள், அதை பற்றி அறிவுரை செய்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு திரை அமைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சதா செய்யக்கூடிய அந்த இடத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளி ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி செல்லக்கூடிய அளவிற்குண்டான இடைவெளி இருக்கும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு தெரிவித்து காண்பிக்கின்றன. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தொழுகை முறையை அமைத்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுது காண்பித்தார்களோ, என்ன என்ன செயல்பாடுகளை தொழுகையிலே செய்து வந்தார்களோ அவைகளை முழுமையாக செய்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக நாம் செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.